ஐயா, கேக் சூப்பரா இருக்குது. ஐயோ, என்ன ருசியோ ருசி. இந்த குட்டி கருவா என்னத்த வல்லு வதக்கம் தின்னுக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. போய் பாப்போம். இந்த முங்க முங்கிட்டு இருக்கியா? ஏல குட்டி கருவாயா, என்னலது கேக்க இந்த முங்க முங்கிட்டு இருக்க? ஆமா, இது என்ன கருப்பா இருக்குது? கேக்கு வெள்ளையத்தன்ல இருக்கும். அண்ணா, கருவாச்சி வந்திருக்கால, அவளுக்கு கேக்கு நல்லா தயார் பண்ண தெரியுமா? கருவாச்சி இந்த பிளெம் கேக்காமா அது கிறிஸ்துமஸுக்கு தான் சாப்பிடுவாங்களாம். அது எனக்கு செஞ்சு கொடுத்தான்னா சூப்பரா இருக்குது. நீ தின்னு பாரு. ஆஹா, நான் தரமாட்டேன். இந்த கேக்கு முழுக்க நான் தான் திம்பேன். உனக்கு தெரியாதண்ணா? ஏல குட்டி கருவாயா, உனக்கு விஷயம் தெரியாதா? இந்த கேக் இருக்கு பத்தியா, இதுல பூரா கருப்பாம்பூச்சியா இருக்கு பாரு. மேல இருக்கிறது பூரா கருப்பாம்பூச்சில. இது தெரியாம தின்னுக்கிட்டு இருக்கிற. அந்த கருவாச்சி உனக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருக்குற, அதையும் நீ லபட்டி தின்னுக்கிட்டு இருக்கிற. லூச்சு பையிலே கருவாச்சி தின்ன சீக்கிரம் செத்து போயிடுவாங்களாம்ல. எந்திரிச்சு போல முத. ஐயோ, என்ன அண்ணா சொல்ற? கருப்பாம்பூச்சியா? இந்த கருவாச்சி எனக்கு எதையோ போட்டு கொடுத்துட்டா. அவளை சும்மாவே விட மாட்டேன். எப்பா, ஒரு கேக்கை திங்கிறதுக்கு என்னெல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்குது. இந்த கேக்கை மட்டும் விட்டோம்னா அவன் வளைச்சு கட்டிடுவான். நம்மளே வளைச்சு கட்டிடுவான். பரவாயில்ல, நம்ம வருங்கால பொண்டாட்டி நல்லா தான் கேக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதை வச்சே இவளை வச்சு கேக் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இவளை வச்சே கடைசி வரைக்கும் வேலை வாங்கி போட வேண்டியதான். காலம் முழுக்க வேலை எனக்கு கஞ்சி ஊத்தட்டும். அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க வந்திருக்கு, அதுக்கு டெவலப் ஆகி அதிக கொஞ்ச நாள் கஞ்சி ஊத்துங்க, அதுவே போதும். கருவாய் மாமா பத்தி எவ்வளவு நாள் ஆச்சு. எவ்வளவு அழகா கேக் திங்கிறான் பாரு. என்னோட சாலிமுக்கு கருவாய் மாமா எவ்வளவு அழகா சாப்பிடுறான். கருவாய் மாமா, உன்னோட கருவாச்சி வந்துட்டேன் மாமா. கருவாச்சி நீயா? ஆட, என் மேல இருக்க கோவம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நீ எவ்வளவு நாளாச்சு உன் நார வாயால இப்படி கருவாயமாமான்னு கூப்பிட்டேன். மாமா, அதெல்லாம் மறந்துரு. பாட்டி எல்லாத்தையும் சொல்லி எனக்கு புரிய வச்சுட்டாங்க. மாமா, நான் வந்திருக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கா ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சா? எனக்கு ஏதாவது பூகியும் வாங்கி வச்சியா சொல்லு. பாட்டி காலையில போன் போட்டு சொன்னாங்க, நீ ஏதோ எனக்கு பூ வாங்க போனேன்னு. எனக்கு இந்த பூவே காட்டலையே மாமா. கருவாச்சிய, உனக்கு பூ வாங்காம இருப்பேன்னா ஒரு நல்ல பூ பெருசா வாங்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட நான் எடுத்துட்டு வரேன். இந்த பாரு கருவாச்சிய, உனக்காக எவ்வளவு பெரிய பூ கொண்டு வந்திருக்கேன். உன் தலையிலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு அப்பப்ப தலையில வச்சுக்க. நீ தேவதமா இருப்ப இந்த பூ வச்சா. லூசு மாமா, என்ன இது காலிஃப்ளவர் எடுத்துட்டு வந்திருக்கிற? ஏன் மாமா இப்படி பண்ற? இந்த தலையில பூ வச்சுட்டு போனேன்னு வச்சுக்க, என்னை காரி துப்பு போடுவாங்க. எனக்கு பூ வாங்குறது கூட உனக்கு தெரியலையா? ஏன் வெகுனி மாமா? இதுவும் ஃப்ளவர் தானே கருவாச்சி போட்டிருக்குது, அதான் பூ நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். இதுலதான் காலிஃப்ளவர்னு வருது இல்ல, அதனாலதான் ஃப்ளவர் போல நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். ஏன் கருவாச்சிக்கு என்ன வச்சாலும் நல்லா தானே இருக்கும். ஒன்னும் இல்ல, உன் மண்டையை பருப்பி இதை வச்சுட்டு போ, சூப்பரா இருப்பேன். கருவாச்சிக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கேக்ல கருப்பாம்பூச்சி கலந்து தருவேன். நான் அப்பவே நினைச்சேன், அந்த செத்த கருப்பாம்பூச்சில கருப்பா மேல மிதந்திருக்கு. என் அண்ணா மட்டும் இல்லைன்னு எனக்கு உயிரே போயிருந்திருக்கும். இப்படி விஷத்தை வச்சு கொல்ல பாத்தியடி கொலகாரி. குட்டி கருவாயா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் கிறிஸ்துமஸ் பழம்டா, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். நீ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. நான் இதுக்கிட்ட உனக்கு கருப்பாம்பூச்சி தர போறேன். மாமா, என்னது மாமா இப்படி சொல்லி வச்சிருக்கிற? நான் கேக் செஞ்சதை பத்தி இப்படி சொல்லி வச்சிருக்கிறிய நீயே? என் டோரி மூக்கு மாமா எப்பவுமே இப்படிதான் உம்பிழுத்துட்டு இருப்பார். நீ வேற ஏண்டா? அது ஒன்றும் இல்லை, அந்த கேக்கை திங்கிறதுக்காக அப்படி சொல்லிவிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. கருவாயா, அது நல்ல கேக்கு தான்டா, வேற எந்த கேக்கும் கிடையாது. நான் திங்கிறதுக்காக அப்படி சொல்லிவிட்டேன். அப்படி டோரி கண்ணா, எதுக்குண்டா அப்படி சொன்னா? நான் கேக்கு எவ்வளோ ஆசையை தின்னுக்கிட்டு இருந்தேன். கேக் திங்கிற முடிய கெடுத்து போட்டியா மனுஷனா? இவெல்லாம் போடாக்கிட்டே. கருவாச்சி, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியாமா? இந்த மாதிரி கேக்கு வேணா, நல்ல பண்ணு மாதிரி இருந்தா போதும். அதுல இந்த மாதிரி கலரை கலந்து எனக்கு அதில் கேக் செஞ்சு தர முடியுமா? மாமா, அந்த கேக் நல்லா இருக்காது மாமா. நான் உங்களுக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சு தரேன். இதுதான் ரொம்ப ருசியா இருக்கும். அது சும்மா பண்ண தின்ன மாதிரி இருக்கும் மாமா. கருவாச்சியா, எனக்கு அப்புறமேல அந்த மாதிரி கேக் செஞ்சு கொடு. எனக்கு இப்போதைக்கு நான் கேட்ட கேக்கை செஞ்சு கொடு. ஒரு 5 கேக்கு செஞ்சு கொடு கருவாச்சியா. என் ஜல்லம் இல்ல, என் ராஜாத்தி, எனக்கு செஞ்சு குடி தங்கம். வாங்க கிறிஸ்துமஸ் ப்ளம் கேக்கு, எல்லாரும் ஓடி வாங்க. கிறிஸ்துமஸ் ப்ளம் கேக்கு இவ்வளோ பெரிய பீஸ் வெறும் 200 தான். ஓடியாங்கம்மா, ஓடியாங்க. இந்த கருவாயே நல்ல பெரிய கேக்காவில் இருக்குது. இது 200 பரவாயில்லையடா. இங்கே ஒரு பேக்கரிக்காரே இத்தினூடு கேக்க போட்டு அது 150 ரூபான்னு சொன்னாம்ல. நல்ல வேலை உன்னை போகிற வழியில் பார்த்தேன். இல்லை கருவாயா, நானே இல்லை 2 கேக் எடுத்துக்கிறேன்ல. நல்ல வேலை உன்னை பார்த்தேன். இல்லைன்னு வச்சுக்க, அவன்கிட்ட போய் ஏமாந்துட்டு வந்துருப்பேன் பார்த்துக்க. கிளவிய இப்படிதான் பெரிய இடத்துல போய் வாங்கினேன்னா காசு கூட சொல்லி உன் காசெல்லாம் புடுங்கத்தான் பார்ப்பாங்க. என்னை மாதிரி ஒரு நல்ல பையன்ட்ட வாங்கினதான் உன் காசும் மிஞ்சும் பார்த்துக்க. சீக்கிரம் எடுத்துட்டு போய் எல்லாரும் வந்து வாங்குறதுக்குள்ள நான் இந்த பாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கே கொடுப்பேன்னு சொல்லிவிட்டேன். அதனாலதான் உனக்கு முதல்ல தேடி வந்தேன். நீ முத ஆளா வந்துட்ட. சீக்கிரம் எடுத்துட்டு போ கிளவிய. அடே கருவாயா, எனக்கும் 2 கேக் எடுத்து குடுறா. நல்ல வேலை 200 ரூபாய்க்கு இம்மா பெரிய கேக்குனா சும்மா வாக்கம். சும்மா பஞ்சு கேக்குன்னு நினச்சா இது என்னென்னமோ பழமெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்கல்ல. எனக்கு 2 கேக்கை குடுறா. அடே கருமாட்டு பையலே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும்? உனக்காக கேக்
செஞ்சுட்டு காத்துட்டு இருக்கிறேன். நீ இந்த பண்ணு கேக் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இருக்கிற. இது வேற கலர் போட்டுருக்கு மாமா. இது நல்லாவே இருக்காதுன்னு சொன்னேன் இல்ல மாமா. நீ தான் இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுன்னு கேட்ட. வா நான் உனக்கு நல்ல கேக் தரேன். கருவாச்சி உன் பாசத்துல அப்புறம் வை போ வீட்டுக்கு. லூசு மாமா, எதுக்கு மாமா அந்த கேக்க கிட்ட? இந்த கேக்க கீழே போட்டா நாய் கூட சாப்பிடாது, மண்ணு மாதிரி இருக்கும். லூசனமா இந்த கேக்க செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற. உனக்கு பிளம் கேக் செஞ்சு தரேன் மாமா. கிறிஸ்மஸ் கேக் அதான் ருசியா இருக்கும். மாமா கருவாச்சி சொன்னா கேளு கருவாச்சி, வாயை விட்டு தொலைக்காத. நீ போ வரேன். மாமா மேல அவ்வளவு பாசமாக்கும் போ. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பாவம் அந்த புள்ள மாமன் மேல அவ்வளோ பாசம் கழுது. அதனாலதான் அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பிடக்கா சொல்லுது. இந்த கேக் ரொம்ப ருசியான கேக்குமா, சாப்பிடுங்க நீங்க வாங்கி. அடே திருட்டு நாய் பயலே, என்ன தைரியம் தான் கலர் பொடி போட்டு இப்படி ஒரு கேக்கை செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்ப. இது பேரு கிறிஸ்துமஸ் கேக்காக்கும். கிறிஸ்துமஸ் கேக்கு. அவன் வாயை திறந்து அவனுக்கே அதை ஊட்டி விடுங்கிறேன். இந்த நாய் பையன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை பண்றான். என்ன ஊழமுக்கா, உனக்கு எதுக்கிட்ட இந்த வேலை? வெளியே இருந்து பாக்குறப்ப அந்த கேக் பார்த்தா அந்த கேக் மாதிரியே இருக்குது. ஆனா பார்த்தப்ப அந்த கேக் இல்ல பாத்தியா? நான் கொஞ்சம் விட்டு அந்த ஊழமுக்க என் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருப்பியா. நல்ல வேலையை நான் வாங்கல. அந்த கருவாச்சி பிள்ளை வந்து எதையா உண்மையை சொல்லி வாங்கி பிடிச்சு பாத்துக்க. கிளவா இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்து அவன் தலையில அவன் எப்படி இப்படின்னு சொல்லி கட்டி பிடியும். போயிரு. ஐயோ, எப்படியாச்சும் இந்த கேக்கெல்லாம் வித்து புல்லாம் பார்த்தா அதுக்குள்ள இந்த கருவாச்சி வந்து எல்லாத்தையும் கெடுத்து போட்டா. இரவு முடிந்தது. நான் தான் சாண்டா கிளாஸ் வந்திருக்கேன். சாண்டா கிளாஸ் வெளியே வாங்கம்மா. கிறிஸ்துமஸ் தாத்தா வந்திருக்கிறேன். கிறிஸ்துமஸ் தாத்தா ஓடியாங்க. அடே சுட்டி பையா, நான் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்திருக்கேன்டா. போய் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கு கிஃப்ட் கொண்டு வாப்போ. கிஃப்ட் எடுத்துட்டு வா தாத்தாக்கு, ஓடியா. கிறிஸ்மஸ் தாத்தா, குழந்தைங்களுக்கு நீங்க தானே கிஃப்ட் தருவீங்க. இது என்ன புதுசாவில் இருக்குது? நாங்க உங்களுக்கு கிஃப்ட் தரணுமா? இது என்னது? விஷ பயப்புல. அது இல்ல தம்பியே, முன்னாடிதான் கிறிஸ்துமஸ் தாத்தா உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாரு. இப்பெல்லாம் நீங்க தான் கிஃப்ட் கொடுக்கணும். அதுதான் இப்ப இருக்க ட்ரெண்டே. போய் எடுத்துட்டு வாப்பா. டேய், கிறிஸ்மஸ் தாத்தா சொல்றாருல, போய் சீக்கிரம் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது உனக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, அதை தாத்தா கூட வச்சுக்கிட்டும் போப்பா. டேய் குண்டா, வாண்ட தண்டா சொல்றேன், போய் எடுத்துட்டு வா. இன்னும் பாத்துக்கிட்டே இருக்கிற உருவத்தை போடா. கிறிஸ்மஸ் தாத்தா கொஞ்சம் பொறுங்க, வீட்டுக்குள்ள வாங்க. பிரியாணி செஞ்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். வாங்க. ஐயா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி போக முடியல. இங்க ஒரு தட்டை போட்டு கொடுமா, அப்படியே வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு போறேன் காத்தாடா. ஐயோ, எப்படியா கிஃப்டை வாங்கி போட்டு சோத்தை திருப்பிட்டு ஓடணும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்தோம்னா கண்டே பிடிச்சி விடுவாளுங்கப்பா. கிறிஸ்மஸ் தாத்தா, இந்தாங்க உங்களுக்கான கிஃப்ட். மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் சூப்பரு. சரி நான் போயிட்டு வரேன். சாண்டா கிளாஸ் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பா வந்துடுவேன். அதுக்கு கிஃப்ட் எடுத்து வைங்க. ஏமா வெங்கட்ராமா கோவிந்தா வெளியம்மா. அச்சோ, உளறி தொலைஞ்சிட்டமே. என்ன கிறிஸ்மஸ் தாத்தா இது? நீங்க வந்துட்டு வெங்கட்ராமா கோவிந்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இது வெங்கட்ராமா கோவிந்தா வாங்குற காலமும் கிடையாது. நீங்க என்ன தாத்தா? என்னதே தாத்தாவா? அப்ப நீ என்ன பெரிய குமரி நினப்பா உனக்கு? மன்னிச்சிருமா, கொஞ்சம் ஒரு இதுல பேசிவிட்டு. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. நான் மேரி கிறிஸ்மஸ் சொன்னது உனக்கு அப்படி சொல்ல மாதிரி கேட்டிருக்கும் போல, வேற ஒண்ணும் இல்ல. சரி கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்கேல்ல, போய் எனக்கு ஏதாவது சாப்பிட்றதா எடுத்துட்டு வாங்க. உங்க வீட்டுல எனக்கு ஜாங்கிரி எல்லாம் செஞ்சு வச்சிருப்பீங்க. கிறிஸ்மஸ் தாத்தாக்கு போய் எடுத்துட்டு வாங்க, ஓடுங்க. கிறிஸ்மஸ் தாத்தா இந்தாங்க, நேற்று அரைச்ச பருப்பு தொழில் தான் இருக்குது. அதை சோத்துல போட்டு பேட்டி தின்னுக்கங்க. இப்போதைக்கு அதான் எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்டில் ஸ்வீட்டுக்கிட்டலாம் வாங்குற பழக்கம் கிடையாது. ஐயா, இதை நீயா தின்னுக்கா, எனக்கு வேணாம். ஆளை மூஞ்சி பாரு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட ஒரு பிரியாணி செய்ய மாட்டியாக்கும். நல்லா மினுக்கிறது மட்டும் புது சேலை சைடு ரோஸ்லாம் வச்சிருக்கிறீங்களா குமரி கணக்கா? பெரிய மனசுக்குள்ள ஐஸ்வர்யா ராய் நினப்பு. இவரை பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரியே கிடையாது. இது பார்த்தா கருவாயம்பை மாதிரில இருக்குது. கொஞ்சம் வார்த்தை கூட அந்த கருவாயம்பை மாதிரியே தானே வருது. ஒருவேளை கருவாயத்தை இருப்பானோ? கோதாவரி, அடுத்த வருஷம் இதே சர்ச்சில் நீ கவுனு போட்டிருப்ப, நான் கோட்டு சுட்டுலாம் போட்டு உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும் பாரு. இங்க எல்லா கூட்டத்தோட ஆட்டுக்கறி பிரியாணியோட. இந்த வருஷம் நல்லா வேண்டிக்குமா. அடுத்த வருஷம் உனக்கு எனக்கு இதே கோயில கல்யாணம். மாமா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. பேசாம நகைக்கடையில் போய் 2 மோதிரம் வாங்கிட்டு வா. பேசாம இங்கேயே மோதத்தை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கலாமாமா? என்னது மோதிரமா? கோதாவரி, அதெல்லாம் நடக்கிற நேரத்தில் நடக்கணுமா? உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி? இப்போ என் கையில் காசு முடியல. கௌரிங் மோதிரம் போடுறதுக்கே என் கையில் காசு இல்லை. சரிவா, சாமியை கும்பிடுவான். அடி மங்கை எங்குரல் கேளடியே, நாம் அதை இழைக்கிற நீ அடியே. அடி எனது அசுத்தத்தை பாருடியே, வந்து என்ன பரிசுத்தம் செய்யடியே. ஐயா, உன்னோட அசுத்தத்தை சுத்தம் செய்யணும்னா பல வருஷம் ஆயிருமே. நீயே ஒரு அழுக்கு பிடிச்ச உடம்புக்காரே, உனக்கு இந்த சுத்தம் வேற செய்யணுமானே? கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு கிஃப்ட் கொடுங்களே. எனக்கு கிஃப்ட்னா கிஃப்ட் தான் வேணும் கிடையாது. தீனியை கொடுத்தா கூட சரி. இந்த போண்டா கிண்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட நான் சாப்பிட்டுக்குவேன் பார்த்துக்கோங்க. கோதாவரி, நீ வேற அது கருவாயம் பையன் தான். மொசை பிடிக்கிறனா என் மூஞ்சியை பார்த்தா தெரியாது. அவன் முகரெல்லாம் எழுதி ஒட்டி இருக்குதே. ஏடா, எதுக்குடா கிறிஸ்மஸ் தாத்தா வயசுல போயிட்டு இருக்கிற? எல்லாத்திட்டையும் சோறு வாங்கி தின்னத்தானே உன்னைய பத்தி தெரியாதாக்கும்.
சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன 2 பேரும் சாமி கும்பிட்டு பாட்டை பாடிட்டு கிடக்குறீங்க? சாமி கும்பிட வந்தா வந்த வேலையை மட்டும் தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு என்ன உனக்கு விஷ்ணுன்னு நினப்பு மனசுல? ஏன்டா நாங்க அந்த படத்துல வர ஹீரோ ஹீரோயின் மத்தன இருக்கிறோம், எங்களுக்கு என்ன குறைச்சது? உனக்கு பொறாமடா கருவாயா. சரி சரி நம்ம பேசினது போது வா, எல்லாத்துக்கும் போய் மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு வருவோம். அவங்கள சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாடா. உங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்களும் இந்த கிறிஸ்மஸை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. எல்லாத்துக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிவர்சரி ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.